ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போது இந்த டைப்பான ப்ராப்ளத்தில் இது கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் பண்ணப்பட்டது. இந்த கொஸ்டின் பல இடங்களில் ரொம்ப நேரம் ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த எஃபிஷியன்சி ப்ராப்ளத்தில் இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோமே அந்த ப்ராப்ளமும் இப்போது இந்த பார்க்க போகிற இந்த ப்ராப்ளம் தான் மாறி பல இடங்களில் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் ரொம்ப தெளிவாக இருந்துக்கோங்க, எந்த குழப்பமும் வராதபடிக்கு பார்த்துக்கோங்க, சரியா? ஓகே, இப்போது இதில் என்ன கேட்டிருக்குன்னு பாருங்கள். இஃப் P1 and P2 be iron and copper losses of a transformer on full load, சரியா? Find the ratio of P1 and P2 such that the maximum efficiency occurs at 75% of full load. ஓகே, இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இந்த பர்சன்டேஜ் ஆஃப் லோடில் அக்கர் ஆகுதான், சரியா? 75% ஆஃப் ஃபுல் லோடுனா என்னது? 3/4 ஆஃப் ஃபுல் லோட். அப்போ இந்த எக்ஸ் அப்படிங்கிற ரேஷியோ என்னது? ஃப்ராக்ஷன் இந்த 0.75 அப்படிங்கிறது 3/4 தானே, அல்லது 75% ஆஃப் 0.5. ஓகே, இப்போ அதெல்லாம் விட்டுருங்க. பட் இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த ரேஷியோ ஆஃப் P1 அண்ட் P2 என்னன்னு கேட்குறாங்க. இந்த P1 P2 என்னவா? அயன் அண்ட் காப்பர் லாஸஸ் ரெஸ்பெக்டிவ்லி, சரியா? ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணுவோம், P1 என்னது? அயன் லாஸ். P2 என்னது? காப்பர் லாஸ். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? டு ஃபைண்ட் P1 by P2 இந்த ரேஷியோ என்னன்னு நமக்கு தெரியணும். ஓகே, இவங்க மேக்ஸிமம் எஃபிஷியன்சிங்கிற வார்த்தையை கொடுத்ததுனால நாம் அந்த ஃபார்முலாவுக்கு போயிடலாம். அதாவது நம்மளோட ஃபார்முலா இந்த லோடு KVA at maximum efficiency is equal to full load KVA into root of PI by PCU full load, சரியா? இப்போ PI அப்படிங்கிறது என்னது? full load KVA. ஓகே, இருக்கட்டும், சரியா? PI அப்படிங்கிறது என்னது? full load KVA இருக்கட்டும். அயன் லாஸை வந்து நம்ம P1ன்னு வச்சுருக்கிறோம். காப்பர் லாஸ் ஃபுல் லோடை வந்து P2ன்னு வச்சுருக்கிறோம். ஓகே, இந்த லோட் KVA அட் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எவ்வளோவா? 75% ஆஃப் ஃபுல் லோட், அதாவது 0.75 ஆஃப் ஃபுல் லோட். ஃபுல் லோட்னா ஃபுல் லோட் KVA. பாருங்கள், இப்படி எழுதுகிறேன், 3/4 ஆஃப் ஃபுல் லோட் KVA, சரியா? முடிஞ்சு போச்சு. இதையும் கேன்சல் பண்ணுங்கள், ரேஷியோ நேரடியாக வந்துச்சு. ரூட் ஆஃப் P1 by P2 ஈக்குவல் டு 3/4. therefore ஸ்கொயர் பண்ணிடுங்க. P1 by P2 ஈக்குவல் டு 9/16, சரியா? இவங்க இதை பல விதமாக கேட்கலாம். அதாவது P1 அப்படிங்கிறத வந்து ரேஷியோ ஆஃப் அயன் லாஸ் டு காப்பர் லாஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெப்பில் போடக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இது பல தடவை கேட்கப்பட்டிருக்கு, ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அந்த ப்ராப்ளம் வந்து ரேஷியோ ஆஃப் அயன் லாஸ் டு காப்பர் லாஸ் அப்படின்னு கேட்கப்படும், சரியா? அட் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி சமயங்களில். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சில ப்ராப்ளங்கள்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்து பார்க்கலாம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் கேட்கப்படாத இடமே இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ ரீசெண்டாக நடந்த கடைசியாக நடந்த டான்ஜெட்கோ, டிஆர்பி, நம்மளோட டிஎன்பிசிலேருந்து நடத்தக்கூடிய ஏஇ எக்ஸாமினேஷன்ஸ், அப்புறம் இஎஸ்சி, கேட்டு, ஆந்திர பிரதேஷோட டிரான்ஸ்கோ, ஜென்கோ, அப்புறம் கேரளா ஸ்டேட் போர்டில். ஸோ இந்த மாதிரி இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகாத இடமே இல்லை, பல தடவை ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால் இதை பார்த்த உடனே ஆன்சர் சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதில் குழப்பங்கள் வரக்கூடாது. ஓகே, ரைட். இப்போ ஒரு ப்ராப்ளம், இதிலேருந்து வேறுபட்ட ப்ராப்ளம் ஸ்லைட் மாடிஃபிகேஷன்ஸோடு நம்ம எஸ்எஸ்சி, ஏபி ஜென்கோ, டிரான்ஸ்கோ இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்லேருந்து ஒரு சில கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணலாம்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ஏபி டிரான்ஸ்கோவில் கேட்கப்பட்ட கொஸ்டின் 2012 என்ன கேட்டிருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபுல் லோட் காப்பர் லாஸ் ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் 1600 வாட்ஸ் அட் ஹாஃப் லோட் இட் வில் பி. அதாவது ஃபுல் லோடு காப்பர் லாஸ் ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளவா? 1600 வாட்ஸா. ஆஃப் லோடில் என்னவா இருக்குங்கிறது கேள்வி. சரியா? ஓகே, பாருங்கள். இது எஃபிஷியன்சி ரிலேட்டட் ஆனால் எஃபிஷியன்சி கேட்கல. ஆனால் எஃபிஷியன்சி கூட தொடர்புடைய லாஸஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். அப்படிதானா? ஓகே, பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். காப்பர் லாஸ் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ஈக்குவல் டு, நான் விளக்கமாக போடுறதுக்காக 2-3 ஸ்டெப் எழுதுகிறேன். இல்லைனா இது ஒரு வரியில் போடக்கூடியது. I² R நீங்கள் சொல்லுவீங்க. I வந்து ப்ரொபோஷனல் டு என்னன்னு தெரியும் உங்களுக்கு? லோடுன்னு தெரியும். அதாவது லோடு. therefore I² அப்படின்னு சொன்னால் லோட் ஸ்கொயர். therefore நீங்கள் காப்பர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் அல்லது ப்ரொபோஷனல் டு, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் R அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். therefore ப்ரொபோஷனல் டு லோட் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுடலாம். இந்த அடிப்படை மட்டும் தெளிவாக இருக்கட்டும். இந்த I வந்து ப்ரொபோஷனல் டு லோட் அப்படிங்கிறதுனால நாம் லோடு ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம். ஓகே, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஃபுல் லோடு ஒரு இது கொடுத்துட்டாங்க, ஆஃப் லோடு கொடுத்துட்டாங்க. ஸோ நாம் என்ன பண்ணுவோம்? PCU ஃபுல் லோடு டிவைடட் பை PCU ஹாஃப் லோடு அப்படின்னு 2ஆக பிரிச்சுக்கோங்க. சரியா? 2 ரேஷியோ. ஃபுல் லோடில் வந்து ஃபுல் லோடு KVA அப்படிங்கிறதுனால ஃபுல் லோட் டிவைடட் பை ஆஃப் லோடில் ஆஃப் ஃபுல் லோட். இது எழுதக்கூடிய முறை தெரியுதா? ஃபுல் லோடு அப்படியே போடுங்க. ஆஃப் ஃபுல் லோட் ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஃபுல் லோடு கேன்சல். therefore 1/2 த ஹோல் ஸ்கொயர் வரும்போது இந்த கீழே இது மேலே போயிடும். therefore 4ன்னு இருக்கும். ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அதனால் இப்போ பாருங்கள், நமக்கு தேவை என்னது? இதுதான் தேவை, ஹாஃப் ஃபுல் லோட். therefore இதை கீழே கொண்டு வந்துருங்க. இந்த ஹாஃப் லோடு அந்த பக்கம் கொண்டு போகும். சரியா? therefore PCU full load divided by 4 equal to PCU half load. சரியா? ஓகே, இது உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட். எவ்வளவு? PCU வந்து 1600 டிவைடட் பை 4 அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 400 வாட்ஸ். இதுதான் PCU ஆஃப் லோடு. சரியா? PCU ஆஃப் லோடு இருக்குதா? பார்த்துக்கோங்க. 400 வாட்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இதிலேருந்து குழப்பமாக ஏற்படுத்திடாதீங்கண்ணே. சார், இந்த ஃபுல் லோடு PCU ஃபுல் லோடு, அந்த லோடு ஸ்கொயர், அந்த லோடுங்கிறத நான் ஃபுல் லோடுன்னு போட்டிருக்கேன். ஃபுல் லோடு. சரியா? ஏன்னா இது ஃபுல் லோடு. ஆஃப் லோடுங்கிறதுனால ஃபுல் லோடில் பாதி அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்படி எழுதியிருக்கிறேன். சரியா? ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த எழுதுறதுல மாற்றம் ஏற்படுத்திடக்கூடாது. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். இதுவும் கூட ஏபி டிரான்ஸ்கோவில் கேட்கப்பட்ட கொஸ்டின். எப்படின்னு பாருங்களேன். In 50 kVA single phase transformer, the iron loss is 500 watts and full load copper loss is 800 watts. The efficiency of the transformer at full load at 0.8 power factor lag is in percentage கேட்டிருக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? முதல்ல the efficiency of the transformer at full load கொடுக்கப்பட்ட சூழ்நிலையிலே கேட்டிருக்கிறாங்க. சரியா? ஓகே, அதாவது இந்த ஃப்ராக்ஷன் அப் எவ்வளவு? அட் ஃபுல் லோடுன்னு கொடுத்ததுனால x = 1. இதுதான் பாயிண்ட். சரியா? ஆஃப் லோடில் 3/4 ஆஃப் லோடு அப்படின்னு எதுவுமே கொடுக்கல இல்லையா? ஸோ அதனால் அவங்க ஃபுல் லோடுன்னு கொடுத்ததுனால x அந்த ஃப்ராக்ஷன் வந்து 1 அப்படின்னு அர்த்தமாயிருது. அப்படி தானே? ஸோ அந்த ஃப்ராக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்சுவல் லோடு டு ஃபுல் லோடு. அவங்க கேட்டிருக்கதே ஃபுல் லோடு. ஆக்சுவலும் ஃபுல் லோடும் சேம். therefore x = 1 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ என்ன ஃபார்முலாவை சார் நம்ம பயன்படுத்தலாம்? ரொம்ப சிம்பிள். நமக்கு நேரடியான ஒரு ஃபார்முலா இருக்குது. எஃபிஷியன்சி அட் எனி லோட் எக்ஸ் இன்ட்டு ஃபுல் லோட் KVA இன்ட்டு பவர் ஃபேக்டர் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு ஃபுல் லோட் KVA இன்ட்டு பவர் ஃபேக்டர் ப்ளஸ் x² PCU ஃபுல் லோட் ப்ளஸ் PI. சரியா? அவ்வளோதான். ஸோ இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த x = 1ன்னு நான் இப்போ சொல்லிட்டேன். ஏன்னா ஃபுல் லோடுன்னு சொன்னதுனால ஃப்ராக்ஷன். சரியா?
அடுத்து இது ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. எக்ஸ் அப்படிங்கிறது அந்த ரேஷியோ சொல்லுது 1. இப்போ பாருங்கள், கேவிஏங்கிறது விஐ, பவர் ஃபேக்டர் வந்து காஸ் பை, விஐ காஸ் பை அப்படிங்கிறது அவுட்புட் பவர். அப்போ அவுட்புட் டிவைடட் பை அவுட்புட், மறுபடியும் அதே தான் அவுட்புட் ப்ளஸ் ஃபுல் லோடு காப்பர் லாஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிறதுனால காப்பர் லாஸ் ப்ளஸ் அயன் லாஸ். சேம் ஃபார்முலா. என்னது, நீங்கள் இந்த ஃபார்முலாவோட மாற்றம் தான். அதனால் நீங்கள் அவுட்புட் பவர் divided by output power plus losses, அவ்வளோதான். அந்த லாஸஸில் 2 அயன் லாஸ் ப்ளஸ் காப்பர் லாஸ். இதைத்தான் இங்கே மாதிரி எழுதியிருக்கோங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரைட், நோ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறதுனால நம்ம நேரடியாக போட்டுருவோம். ஸோ 1 இன்ட்டு ஃபுல் லோடு கேவிஏ எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க, 50 கேவிஏ. சரியா? அடுத்து கே எல்லாமே கேயில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது 500 வாட்ஸ், இது எவ்வளவு 800 வாட்ஸ். அப்போ ரொம்ப தெளிவாக இருக்கணும். உங்கள் 50 × 10⁻³ போடுவாங்க. எல்லாமே வாட்ஸில் மாற்றிக்கோங்க. சரியா? ஸோ இந்த செக்கிங் என்றைக்கும் முதல்ல பண்ணிக்கோங்க. எல்லாமே கேடபிள்யூவில் இருக்கா, இல்லை வெறும் ஒன்று கேலையும் இன்னொன்று வாட்ஸ்லையும் இருந்தால் நீங்கள் எல்லாத்தையுமே வாட்ஸில் மாற்றிக்கிடுறது நல்லது. ஸோ அந்த வகையில் 50 × 10⁻³ போட்டாச்சுது. அடுத்து பவர் ஃபேக்டர் எவ்வளவு, 0.8 அப்படிங்கிறது டிவைடட் பை அதே இதை போட்டுக்கோங்க, 1 × 50 × 10⁻³ இன்ட்டு 0.8 ப்ளஸ் இங்கேயும் 1 ஸ்கொயர், அதனால் 1 ஸ்கொயர் இன்ட்டு அப்படின்னே போட்டுக்கோங்க. காப்பர் ஃபுல் லோடு காப்பர் லாஸ் எவ்வளவு 800 ப்ளஸ் இது எவ்வளவு 500. ஸோ இதை சரி பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னு பாருங்கள். ஓகே, என்ன வந்தது அப்படின்னு சொன்னால் 97 புள்ளி வந்தது. நான் 97% போட்டுக்கிறேன். ஸோ எஃபிஷியன்சி. சரியா? என்னெல்லாம் ஆன்சர் கொடுத்துருந்தேன், எனக்கு 97. ஒருவேளை கால்குலேட்டரில் சில மாற்றங்கள் இருக்கலாம். நீங்கள் தெளிவாக கையாலே போட்டு பாருங்கள், அதாவது ஹேண்ட் ரிட்டனாக போட்டு பாருங்கள். ஆன்சர் என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு எழுதிடுறேன். 92% பி. ஓகே, நமக்கு 97 வந்திருக்குது. தேர்ஃபோர் 96.85 அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். சரியா? ஓகே, இதில் உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த எக்ஸ் ஏன் 1 அப்படிங்கிறதான் இதில் புரிய வேண்டியது. அடுத்து இந்த ஃபார்முலா செலெக்ஷன் வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? ஸோ அந்த ஃபார்முலா எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு இந்த ஃபார்முலாவை தான் எடுத்து நம்ம போடணும் அப்படிங்கிற புரிதல் எப்படி வந்தது, மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை பற்றி கொடுக்கல, அவங்க வெறுமனே எஃபிஷியன்சி மட்டும் கொடுத்ததுனால தான் இதை நான் எடுத்து போட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம் பாருங்கள். இது எஸ்எஸ்சியில் கேட்கப்பட்ட கொஸ்டின். எப்படி கேட்கப்பட்டிருக்கிறதுங்க தெளிவாக கவனிங்க. என்ன இருக்குன்னு பாருங்கள். A 100 kVA single phase transformer exhibits maximum efficiency at 80% of full load. அப்போது 80% of full load. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. And the total loss in the transformer under this condition, எப்போது இந்த maximum efficiency conditionல 1000 watts total loss. The ohmic loss at full load will be, the ohmic loss at full load, அதாவது ஃபுல் லோடில் ஓமிக் லாஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. சரியா? ஓமிக் லாஸுங்கிறது என்னது, காப்பர் லாஸுக்கு இன்னொரு பேர் தான் ஓமிக் லாஸ். தேர்ஃபோர் இந்த ஓமிக் லாஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஓமிக் லாஸ் எந்த சமயத்தில், ஃபுல் லோட் சமயத்தில். ஓகே, ரைட். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, சின்ன சின்ன ட்விஸ்ட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? ஓகே, அவங்க கொடுத்துருக்கிறது மேக்ஸிமம் எஃபிஷியன்சி சமயத்தில். இப்போ நமக்கு தெரியும் அட் மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் ஒரு கண்டிஷன் என்ன, காப்பர் லாஸ் வில் பி ஈக்குவல் டு அயன் லாஸ். ஓகே, தேர்ஃபோர் டோட்டல் லாஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. அதாவது காப்பர் லாஸ் ப்ளஸ் அயன் லாஸ் ஈக்குவல் டு எவ்வளவா 1000 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போது நமக்கு என்ன தெரியும், மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் 2 ஈக்குவல் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ரெண்டையுமே பிசியூனா எடுத்துக்கிட்டேன். பிசியூ ஈக்குவல் டு 1000 அப்படின்னு சொல்லி 2 ஈக்குவலுங்கிறதுனால. தேர்ஃபோர் 2 PCU ஈக்குவல் டு 1000 PCU நமக்கு எவ்வளோ வருது, 500 வாட்ஸ் வந்துடுது. சரியா? ஸோ PCU எவ்வளோன்னு தெரிஞ்சு. இந்த PCU எப்போ 80% ஆஃப் ஃபுல் லோட். இதுதான் முக்கியமாக தெரிஞ்சுக்கிட வேண்டியது. இது எப்போ அட் 80% ஆஃப் ஃபுல் லோடில். இப்போ நமக்கு இன்னொரு ஃபார்முலாவும் தெரியும், அதாவது காப்பர் லாஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு லோட் ஸ்கொயர்.
சரியா? இதுவும் நமக்கு தெரியும். தேர்ஃபோர் இப்போ பாருங்கள், இப்போ நாம் சிம்பிளாக முடிச்சிடலாம். 80% ஆஃப் ஃபுல் லோட் சரிதானா லோட் ஸ்கொயர் காப்பர் லாஸ் அப்படிங்கிறது மூலமாக நான் இப்போ 2 கேஸாக கொண்டு வர போகிறேன். காப்பர் லாஸ் அட் ஃபுல் லோட் இதில் தான் நான் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை காப்பர் லாஸ் அட் 80% அப்படிங்கிறதுனால ப்ராக்கெட்டில் 80% ஃபுல் லோட். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல் லோடுங்கிறதுனால ஃபுல் லோட் டிவைடட் பை 80% ஆஃப் ஃபுல் லோடு அப்படிங்கிறது 0.8 ஆஃப் ஃபுல் லோடுன்னு போடுறேன். ரெண்டுமே ஸ்கொயருங்கிறனால ஹோல் ஸ்கொயருக்குள்ளே கொண்டு வந்துடுறேன். ஃபுல் லோட் அடி. தேர்ஃபோர் நமக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. 1/0.64ன்னு வரும். சரியா? ஓகே, ஸ்கொயர் பண்ணதுனால இப்போ நமக்கு என்ன தேவை? இதுதான் தேவை. தேர்ஃபோர் காப்பர் லாஸ் அட் ஃபுல் லோட் ஈக்குவல் டு 1/6.64 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் இன்ட்டு PCU அட் 80%. அது எவ்வளவு? இது இருக்குது அட் 80% PU 500 வாட்ஸ். சரியா? தேர்ஃபோர் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிது அப்படின்னு கேட்டால் 781.25 வாட்ஸ். ஸோ காப்பர் லாஸ் அதாவது ஓமிக் லாஸ் அட் ஃபுல் லோடில் வந்து இவ்வளவு தான் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இதில் என்ன சார் தெரிஞ்சுக்கணும்? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அடிப்படையில் ரொம்ப அந்த மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எப்போ ஏற்படுது, அதில் என்னென்ன சூழ்நிலைகள்லாம் அடங்குது, ப்ளஸ் இந்த ஃபார்முலா, இந்த ரெண்டும் தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிடலாம். சரியா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். பட் இது ஒரு சின்ன அடிப்படை விஷயம் நமக்கு தெரியலன்னு சொன்னால் நம்ம மாட்டிக்கிடுவோம். சரியா? பாருங்கள், a 2 kVA transformer has iron loss of 150 watts and full load copper loss of 250 watts. The maximum efficiency of the transformer will occur when the total loss is. Total loss எவ்வளவா இருக்கும் பொழுது மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஏற்படும் அப்படிங்கிறது கேள்வி. சரியா? ஓகே, டோட்டல் லாஸ் எவ்வளவா இருக்கும் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி சமயத்தில்? மேக்ஸிமம் எஃபிஷியன்சி சமயத்தில் நமக்கு என்ன தெரியும்? காப்பர் லாஸ் ஈக்குவல் டு அயன் லாஸ். ஓகே, இந்த ரெண்டுமே அவங்க கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஃபுல் லோடு காப்பர் லாஸ், அப்புறம் அயன் லாஸ். அயன் லாஸ் அப்படிங்கிறது மாறாதது. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டியது அட் மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் என்னது? காப்பர் லாஸ் ஈக்குவல் டு அயன் லாஸ். ரைட். இப்போது ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ அயன் லாஸ் அப்படிங்கிறது மாறாததுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ மாறக்கூடியது யார்? காப்பர் லாஸ் மட்டும்தான். அப்படின்னு சொன்னால் இந்த காப்பர் லாஸும் 150க்கு மாறினால் நிச்சயமாக நமக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஏற்படும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தேர்ஃபோர் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி காப்பர் லாஸ் எவ்வளவா இருக்கணும்? 150 வாட்ஸாக இருக்கணும். முடிஞ்சது. தேர்ஃபோர் டோட்டல் லாஸ் எவ்வளவு? அப்போ அந்த சமயத்தில் 150 வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். தேர்ஃபோர் டோட்டல் லாஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே மாறாத அயன் லாஸ் 150, இப்போ இருக்கிற காப்பர் லாஸ் 150, 300 வாட்ஸ். முடிஞ்சது. இவ்வளோ தான் ஆன்சர். சரியா? 300 வாட்ஸ். ஸோ இந்த அடிப்படை விஷயத்தை நமக்கு ரொம்ப தெளிவாக நாம் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இருந்திருந்தோம்னா பார்த்த உடனே ஆன்சர் சொல்லலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நாம் இதனோட அடுத்த லெவல் கொஞ்சம் ESC எக்ஸாமினேஷன்ஸ் அப்புறம் கேட் எக்ஸாமினேஷனுக்கு போய் அதில் உள்ள சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து பார்க்கலாம்.